தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சிறைபிடிக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சிறைபிடிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சற்று முன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளார். இன்று காலை வருமான வரித்துறை அதிகாரிகளால் தான் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். வருமான வரித்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து செல்வ பெருந்தகை வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போகக்கூட அவரை விடவில்லை. இதன் காரணமாக தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய செல்வ பெருந்தகை வெளியே செல்ல முடியவில்லை. முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் இதனை கண்டித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் கூட செய்ய வெளியே அனுமதிக்க முடியாதபடி வருமான வரித்துறை தற்பொழுது திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை துன்புறுத்துகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். செல்வ பெருந்தகை ஏற்கனவே 4 முறை கட்சி மாறியவர். ஆரம்பத்தில் புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார். பின்பு புரட்சி பாரதம் கட்சிக்கு வந்தார். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்தார். பின்பு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்தார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் உள்ளார். இவர் மீது குண்டர் சட்டத்தில் கைதான வழக்கு கூட உள்ளது. இவர் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி என்ற பல வழக்குகளில் சிக்கியவர். லண்டனில் இவர் 500 கோடி ரூபாய்க்கு கல்லூரி ஒன்று நடத்துகிறார். இந்த சூழ்நிலையில் வருமான வரித்துறை இன்று காலை முதல் அவரது வீட்டை முற்றுகையிட்டு சோதனை நடத்தி வருகிறது. செல்வ பெருந்தகை சிறைபிடிக்கப்பட்டுள்ளார். வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரை வெளியே விட மறுக்கின்றனர்.